இருந்து தான் எலி எல்லாம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இல்ல இன்னைக்கு இதுகளுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அன்னைக்கு கொஞ்சம் கறி இருந்ததுல, அது பழைய கறி தான். அதுல கொஞ்சம் எலி மருந்து கலந்து இவத்தால வைப்போம். வந்துட்டுன்னு திணிச்சு சாப்பிட்டுங்க. இதுக்கு தொல்லை தாங்க முடியல. நானும் எப்படியாச்சும் விரட்டிடலாம் பாக்குறேன். முடியல என்னால. ஒண்ணு இந்த எலி எல்லாம் தின்னு சாவணும், இல்லைன்னா வீட்டை விட்டு ஓடணும். சரி, கொஞ்சம் லைட்டா அதை சூடு பண்ணி கொண்டாந்து இவத்தால வைப்போம். எப்படி திங்குதுக சாவுதுகன்னு பாப்போம். எலிகள அன்னைக்கு உங்களுக்கு கடைசி நாள் இதுதான் பாத்துக்கணும். நல்லா இதை சூடு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த மூளையில வைப்போம். வந்து தின்னுட்டு சாப்பிட்டுங்க. வச்சாச்சு. சரி, வச்சுட்டோம்ல, கொஞ்ச நேரம் போய் படுப்போம். வேலையெல்லாம் முடிஞ்சது. இந்த கழுதை எங்க போய் சுத்திட்டு கிடக்குறானே தெரியல. மருமையான ஒருத்தி வீட்டுக்கு வந்திருக்கா. ஒரு 10 பைசா விரோஜனம் இல்லம்மா. என்ன அத்தக்கிழவி காணோம், வீட்டுக்குள்ள இல்ல, என்ன பண்ணுது? ஓ, மணி ஆச்சு இல்ல, தூங்க போயிருக்காது. என்னது இது? வீட்டுக்குள்ள வந்தேன்னா ஒரு மாதிரி நல்லா வாசம் அடிக்குது. எங்க இருந்து வருது? இங்க வரல, இங்கேயும் வரல. இந்த பக்கம் பாப்போம். ஆஹா, இந்த பக்கம் இருந்துதான் வருது. நல்ல கறி வாசனை வருது. ஆஹா, என்னதுன்னு தெரியல. கலவை ஏதோ செஞ்சிருக்குது. ஆஹா, இதோ இங்க இருந்துதான் வருது, இங்க இருந்துதான் வருது. கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் கறியா மீனா இங்க கொண்டு வந்து வச்சிருக்குது? கறியை தான் அப்படி வெட்டி வச்சிருக்கா. நல்லா வாசனையா இருக்கு. ஏன் கீழே போட்டு வச்சிருக்கு? மெண்டல் கழுவி கீழே போட்டு வச்சிருப்பாரு. சாப்பிட்ற பொருளை எடுத்து போய் சாப்பிடுவோம். நல்லா சுட வச்சிருக்குது. ஏன் இங்கே வச்சதுன்னு தெரியல. சூடு பண்ணி வச்சிருக்குது. சரி, நம்ம திம்போம். நல்லா பசியா இருக்கு, சாப்பிடுவோம். உட்காந்து சாப்பிடலாம். நல்லா வாசனையா தூக்கலா இருக்குது. மசாலா நல்லா போட்டிருக்குதம்மா. ஒரு நாளா நமக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு தருதா? இது நம்மகிட்ட நல்லா நொப்பமா செஞ்சு திங்குது. மருமகளுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சு தருதா? நம்ம ஊர் சுத்திட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. விட்டா இதுவே எல்லாத்தையும் தின்றுக்கும். நல்ல வேலை இன்னைக்கு கிடைச்சது. இன்னைக்கு ஒரு பொடி. அப்பா, நல்ல சாப்பாடு. இப்ப போய் ஊர் சுத்துவோம். கிளவி தூங்கிட்டு தானே இருக்கும், நம்ம சுத்திக்கிட்டு வரலாம். இல்ல வெளியே போக வேண்டாம். சாப்பிட்டது மாதிரி கிறக்கமா இருக்கு. இவ தலையை படுத்து தூங்குவோம். திரும்பி படுப்போம். சின்ன பொண்ணு, இவன் கீழே படுத்து தூங்குறா. உள்ள போய் ரூம்ல படுக்க வேண்டியதானே? ஐயோ கடவுளே, இவ கதவை திறந்து போட்டு இங்கே படுத்துட்டு இருக்காளே. சின்ன பொண்ணு, ஐயோ சின்ன பொண்ணு, என்னது வாயில நுரத்தள்ளி கிடக்குறா? தூங்குறான்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ, வெஸ்ட கிஸ்ட ஏதோ குடிச்சிட்டாளா இருக்கு. சின்ன பொண்ணு, அம்மா இங்க கொஞ்சம் வாங்கம்மா. அம்மா, சின்ன பொண்ணு செத்து போயிட்டாமா. அம்மா வாங்கம்மா. என்னாச்சு சேகரே? அம்மா, சின்ன பொண்ணு வெஸ்ட குடிச்சிட்டாமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள? வெஸ்டத்தை குடிச்சிட்டா. அவ எப்ப வந்தானே எனக்கு தெரியலடா. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதே. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அவளே இதே வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு படுத்துட்டான்னு நினைக்கிறேன். கடவுளே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. உசுர் இருக்கா இல்லையான்னு பாரு. வாயில நல்லா நுரத்தள்ளி கிடக்கு. உசுர் இல்லம்மா, உசுர் இல்ல. ஏன் பொண்டாட்டி என்ன விட்டு போயிட்டா? என்ன எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அட கடவுளே, எலி மருந்து போட்டு கறி கொண்டு வச்சிருந்தேன். எலி திங்கறக்கு இந்த கழுதை அதை எடுத்து தின்னுட்டு படுத்து கிடக்குறாளே. ஐயோ, இனி நான் கொலைக்கத்துல உள்ள வருவேன் நாட்டிருக்கே. கடவுளே, எப்படி இதை சமாளிக்கிறது? நம்மளும் மாட்டக்கூடாது. இந்த கொலைக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எப்படியாவது ஏதாவது சொல்லி சமாளிச்சு விடுவோம். இதுக்கு மேல நம்ம அப்படி இப்படி இருந்தா மாட்டிக்குவோம். கூட சேர்ந்து ஏதாவது பண்ற மாதிரி பண்ணி விட்டுறணும். சேகரே, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பு. எனக்குன்னு ஒரே ஒரு மருமா இருந்து அப்படி பொட்டுன்னு போயிட்டாலே. சொந்தக்காரங்களும் சொல்லிட்டு அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கெல்லாம் சொல்லணும். நீ ஐஸ் பாக்ஸ் ரெடி பண்ணுடா. அம்மா, சின்ன பொண்ணுக்கு என்ன குறை வச்சேன்? இப்படி எதையோ வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு செத்து கிடக்குறாளே. இனி எனக்குன்னு இந்த ஒரே ஒரு பொண்டாட்டி போயிட்டா. என்னம்மா நான் பண்றது? நடந்துருச்சு. சரி, அக்கம் பக்கத்துக்குலாம் நான் போய் சொல்றேன். நீ போய் ஐஸ் பாக்ஸ் ரெடி பண்ணுடா. இல்லைன்னா பாடி அழுக ஆரம்பிச்சிடும், நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் பாடி எடுக்கணும்ல. என்னம்மா நீங்க என் பொண்டாட்டி செத்து போயிட்டாட்டு இருக்க? அக்கம் பக்கம் சொல்லணும், பாடி எடுக்கணும், என்னென்னமோ சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க வாடா, அவன் செத்து போயிட்டதுக்கு நான் என்ன பண்றது சொல்லு. செத்த பணத்தை வீட்டுக்குள்ள வச்சிருக்க முடியாது. சொல்றதை கேளு. நான் எல்லாம் ஒரு காரணத்தோட தான் சொல்லுவேன். நீ முதல்ல போய் ஐஸ் பாக்ஸ சொல்லு. நான் எல்லாம் அக்கம் பக்கத்தை கூட்டுறேன். போடா. சரிம்மா. போடா, ஓட்டு அழுத்திட்டு கிடக்குறான். எல்லாம் பாத்துக்கலாம் போ. சரிங்கம்மா. இதுக்கு உசிரி இருக்கா இல்லையான்னு போய் நல்லா பார்ப்போம். இந்த அரபுற பைத்தியம் எதையா பார்த்துட்டு போய் வளரானா ஒன்றும் தெரியல. சின்ன பொண்ணு, அது என்ன செத்து போயிட்டேடி. எலிக்கு வச்ச மருந்து எடுத்து நீ எதுக்கடி தின்ன? உன் திண்ணி பண்டார புத்திக்கு இப்படி செத்து போயிட்டேடி பாவி. இவன் உள்ளதெல்லாம் விடமாட்டாள் இருக்குவே. சரி, அக்கம் பக்கமெல்லாம் போய் கத்துவோம். அப்பதான் நம்புவாங்க. ஐயோ, ஓடி வாங்க. என் மருமக செத்து போயிட்டா. ராணி, வசந்தி, உமா, ஓடி அங்கடி உன்ற ஃப்ரெண்டு செத்து போயிட்டாடி. எல்லாரும் வாங்க எங்க வீட்டுக்கு. சின்ன பொண்ணு எதையோ குடிச்சிட்டு செத்து போயிட்டா. எல்லாரும் வாங்க, பாடி எடுக்கணும். சீக்கிரமா வாங்க. எனக்கு இந்த ஒரே ஒரு மருமக போயிட்டாளே. எல்லாரும் வாங்க. என்னத்து சின்ன பொண்ணு மாமியாரே இப்படி சொல்றீங்க?
அதானே அவளை நான் இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்துட்டு தானே வந்தேன். நல்லா தானே இருந்தா. என்ன ஆச்சு சொல்லுங்க தெளிவா. ஆமாமா, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியலமா. என் பையன் தான் பாத்துட்டு சொன்னான், மருந்து குடிச்சிட்டு ஏதோ செத்து கிடக்குறாமா, நடு வீட்டுல கிடக்குறாமா, கொஞ்சம் எல்லாரும் சீக்கிரம் வாங்காம அக்கம் பக்கம்லாம் சொல்லிட்டு வரணும் தான் ஓடியாங்க. என்ன கருமன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பாலை பணம் இப்படி மருந்து எடுத்து குடிச்சு விட்டாலே அவளுக்கு நாங்க என்ன வர வச்சா? சொல்லுங்கம்மா, என்ன வர வச்சா? ஐயோ என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க கிட்ட நின்று பேசிட்டு இருந்தா. அப்படி இருக்கவ எப்படி பால் வாங்கும்போது கூட காலையில நல்லபடியா பேசிட்டு தான் போனா. அத்தை என்னத்த நீங்க இப்படி சொல்றீங்க? என்ன பண்ணு மாமியாரே, அவ ஒரு 1000 ரூபாய் எனக்கு கடன் கொடுக்கணும் இப்படி பொட்டுன்னு போயிட்டாலே. இப்ப அந்த காசை யாரு கொடுப்பா? ஏமா என் மருமக போயிட்டாங்க, உனக்கு கடன் கொடுக்கறது ரொம்ப முக்கியமா. எல்லாரும் வாங்கம்மா, பாடி எடுக்கணும். என்னக்கு அந்த கிழவி இப்படி வளரிட்டு போகுது, ஒண்ணுமே புரியல. சரி வாங்க போய் பாப்போம். ஆமா நடங்க, வா வா, ஓடுனா தான் வேலைக்கு ஆகும். ஐயோ இப்படி போயிட்டாலே சின்ன பொண்ணு, என்னை விட்டுட்டு போயிட்டியடி உயிர் தோழி, நான் என்னை விட்டுட்டு போயிட்டியடி. என்னோட 1000 போச்சே, நாங்களும் போவோம். ஐஸ் பாக்ஸை கொண்டு வந்தாச்சு. சின்ன பொண்ணு பாடி இதுல வைப்போம். ஊருக்காரங்க வர்றதுக்குள்ள எடுத்து வச்சிடலாம். பாடி எடுத்து அதுக்குள்ள வைப்போம். என்ன விட்டு போயிட்டியே சின்ன பொண்ணு, எனக்கு இருந்தவ போயிட்டாலே. சாகரே, பாடி எடுத்து உள்ள வச்சிட்டியாடா ஐஸ் பாக்ஸ்ல? மருமகளே இப்படி போயிட்டாலே மருமகளே. ஏமாடி சொல்லாம கொல்லாம இப்படி போயிட்டியாமா? எங்கம்மா நாங்க இனி போறது மருமகளுக்கு? இனி நான் எப்படி இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ரொம்ப நாள் எடுக்குமேம்மா. சின்ன பொண்ணு, காலையில தானடி எங்களை பார்த்து பேசிட்டு வந்த, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டேடி பாவி. ஏன்டி இப்படி பண்ண சின்ன பொண்ணு? மருமக இப்படி போயிட்டாலே. இல்ல இது என்னால நம்ப முடியல. சின்ன பொண்ணு எங்களை விட்டு போயிட்டாளா? கடவுளே, இது கடவுளுக்கே அடுக்காது பொறுக்காது. சின்ன பொண்ணு எந்திரி எந்திரி, வாடி வாடி, குழம்பு திருட போவ வாடி. ஐயோ ஐயோ, சின்ன பொண்ணு என்னை விட்டு போயிட்டாளா? போயிட்டாளா போயிட்டாளா? சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, இதை நம்ப முடியல, என்னால ஏத்துக்கவே முடியாது. எந்திரிடி சின்ன பொண்ணு, எந்திரி. எந்திரிக்க போறியா இல்லையா சின்ன பொண்ணு? அடி பாவி, அந்த 1000 கொடுத்து செத்து போயிருக்கலாம் இல்லடி. இப்ப 1000 போய் யார்ட்டடி கேப்ப? யாரும் நம்ப கூட மாட்டாங்களே உனக்கு கொடுத்தேன்னு சொன்னா. அடியே வழங்காம போன சின்ன பொண்ணு, இப்படி பண்ணி புட்டி ஏடி பாலா போனவளே. அந்த 1000 போச்சே, ஐயா 1000 போச்சே. நம்ம சின்ன பொண்ணு, கடவுளுக்கு பொறுக்காதுமா. எந்திரிமா, படுத்தது போது எந்திரி எந்திரி சின்ன பொண்ணு எந்திரி. நம்ம செத்து போனவளை எந்திரி எதிரினா எப்படிமா எந்திரிப்பா? ஏமா இப்படி பண்றீங்க? சத்த விட்டு வந்து இப்படி பாலா பண்றீங்களே. இல்ல வசந்தி அக்கா, சின்ன பொண்ணு நெஞ்சில ஏறி மிதி மிதி மிதிப்பா. சத்தியமா சொல்றா, உசுரோட வருவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடிக்கக்கா. இல்ல இல்ல இல்ல, நான் காலை பிடிக்கிறேன், நீங்க நெஞ்சில குத்துங்க. கண்டிப்பா அவ எந்திரிப்பா, உசுரோட தான் இருப்பா. அந்த கடவுள் திருப்பி கொடுப்பாரு உசுர. போக்கா போ வசந்தி. அப்படியே சொல்றோமா? சரி அப்படியே பண்ணுவோம். ஏண்டி இப்படி பண்றீங்க? செத்து போனவ எப்படி உசுரோட வருவா? எங்களுக்கு நம்பிக்கை இருக்குக்கா, நாங்க ஒரு முயற்சி பண்ணி பாக்குறோம். நாங்க பாக்குறோம். சரி நான் காலை பிடிக்கிறேன், நீ போய் நெஞ்சல் குத்து. டாக்டருங்க முயற்சி பண்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். அப்படி எந்திரிக்கிறீன்னா செத்து போட்டான்னு சொல்லி அடக்கம் பண்ணிடுவோம். இதுக்கு மேல வழி இல்ல. சரிக்கா போங்க. அத்தக்கிழவி கொஞ்சம் தள்ளுங்க. அம்மா நீங்களா பைத்தியமா பைத்தியம் மாதிரி நடிக்கிறீங்களாமா? ஏமா இப்படி பண்றீங்க? ஐயோ தள்ளுங்க. என்னது இது, இவ்வளவு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளுங்களே. நெஞ்சில ஏறி குதிக்க போறேன், எல்லாரும் தள்ளிக்கங்க. 1 2 3, கடவுளை உயிரை திருப்பி கொடுத்துரு. எந்திரி சின்ன பொண்ணு எந்திரி. சின்ன பொண்ணு எந்திரி, உனக்கு ஒண்ணும் இல்ல. ஏமாத்தாத சின்ன பொண்ணு எந்திரி. இது போன பணத்து மேலே இந்த குதி குதிக்கிறாளே வசந்தி, இறங்கி தொலைடி. ஐயோ இப்படி எல்லாம் பண்ணாதீங்கடி பாவம். எந்திரி சின்ன பொண்ணு எந்திரி, உனக்கு உசுறு வரும் கண்டிப்பா. எந்திரி எந்திரி, வசந்திய கம்மிதிக்கிறேன் எந்திரி. ஏமா இப்படி பண்றீங்க என் பொண்டாட்டிய? சின்ன பொண்ணு எந்திரி, சின்ன பொண்ணு எந்திரி. கடவுளே, இதுதான் கடைசியா குதிக்கிறது. இப்ப மட்டும் அவ எந்திரிக்கா, சத்தியமா அவளை அடக்கம் பண்றது. எந்திரி எந்திரி எந்திரி. என்னது இது? என் மேல பூவெல்லாம் போட்டிருக்குது. எனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஐயோ என் பொண்டாட்டி. சின்ன பொண்ணு எந்திரி எந்திரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு உனக்கு உத்தரவு வந்துருச்சா? ஐயோ செத்து போனவளை திருப்பி கூட்டிட்டு வந்துட்டாளுங்களே. இனி உண்மை தெரிஞ்சு போயிருமே, நான் என்ன பண்றது? கடவுளே, இன்னைக்கு நான் கடைசிங்க போறது உறுதி. சின்ன பொண்ணு எந்திரி. என் மடி சின்ன பொண்ணு எந்திரிமா, உனக்கு ஒண்ணும் இல்லை எந்திரி. என்னாச்சு எனக்கு? இப்பதான் ஞாபகம் வருது, எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். என்ன சொல்ற சின்ன பொண்ணு?
எனக்கு ஒன்றும் புரியல. என்னங்க, நான் வசந்தி அக்கா ராணி அக்கா எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு வீட்டுக்குள்ள வந்தேன். அப்ப கரெக்டா வீட்டுல யாருமே இல்லை, கதவு திறந்து கிடந்தது. அப்ப இந்த அத்தை கிழவி என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணாங்க? என்னடி பண்ணுச்சு இந்த கிழவி? நான் எதுவும் பண்ணல. அவங்க அம்மா சமைச்சதா கடைசியா நான் தின்னேன். எங்க ஒரு கறி துண்டு இருந்தது, சூடாதான் இருந்தது. அதை தான் எடுத்து தின்னேன். தின்னுட்டு படுத்து தூங்கினேன். அப்புறம் என்ன நடந்தது எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கு முழு காரணம் இந்த கிழவிதான். இந்த கிழவிதான் எனக்கு ஏதோ விஷம் வச்சிருக்குது. சொல்லு கிழவி, சொல்லு. என்னம்மா அது? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? அது வந்து நான் ஒண்ணும் பண்ணல, சத்தியமா ஒண்ணும் பண்ணல. நான் எதுவுமே பண்ணல. அவ எதையோ தின்னு இப்படியானது கடைசி எம்மால பழி போடுறான். சின்ன பொண்ணு மாமியாரை இதுக்கு மேல உங்களால மறைக்க முடியாது. ஒழுங்கா உண்மையை எடுத்துக்கங்க. இது சரிப்பட்டு வராது. போலீஸ்க்கு போன் பண்ணாதான் சரியா வரும். ஐயோ, போலீஸுக்கெல்லாம் போக வேண்டாம். நான் உண்மையை சொல்லிடுறேன். இல்லம்மா, என்ன பண்ண என் பொண்டாட்டியா? அது வந்து வீட்டுல எலிக்க ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி ஒரு பழைய கறி, அது ஒரு துண்டு எடுத்து அதை எலி பேஸ்ட வச்சு இந்த மூலையில வச்சிருந்தேன். இந்த சிரிக்கி அதை எடுத்து தின்னு போட்டு மயக்கம் போட்டு கிடக்குறாடா. அதை தின்னுதோடு வாயில நுர தள்ளி இருக்குது. கடைசியில அந்த படி என் மேல போட்டுட்டீங்களே. நான் என்ன பண்றது? எலிக்குதான் வச்சேன், உன் பண்டாட்டிக்கு வைக்கல. அந்த தின்னி பண்டாரம் எலிக்கு வச்சதை எடுத்து தின்னுட்டு இப்படி கடந்திருக்கா. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லடா. நான் வேணும்னு பண்ணுதேன். என்ன சின்ன பொண்ணு மாமியார் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? உசுறு போயிருந்ததுன்னா? என்ன பண்ண? இப்போ உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஆஸ்பத்திரிக்கு போலாமா? இல்லைங்க, வசந்தி அக்கா ஏறி மிதிச்சதுல எல்லாமே சீரன் ஆயிப்போச்சு. அதனால இனிமே எனக்கு எதுவும் இல்லை. வாயில நுர தள்ளி விஷம்லாம் வெளியே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் நல்லா தாங்க இருக்கேன். விஷத்தை தின்னவளே உயிரோட வந்துட்டா. என்ன ஒரு மகிமை. ஆமா, இதான் கடைசி முதல்ல. இனிமே வீட்டுல சோறாக்குறேன்னு சொல்லி அடுப்பாங்கிற பக்கம் போனா அவ்வளவுதான் பாத்துக்கோ. எலிமருந்து வைக்க சொன்னா என் பொண்டாட்டி எலிமருந்து வச்சு சாவடிக்க பார்த்துருக்க. ஐஸ் பாக்ஸ் என்ன நல்லா வேலை பண்ணிருக்க நீ. ஊர்ல போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரது என்ன ஒண்ணும் தெரியாம நாடகம் போட்டுருக்க நீ. அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அப்படித்தானே? அது வந்து எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது. ஆளை விடுங்கடா சாமி. நான் எங்க ஓடுற? எஸ்கேப். நான் ஒரு வாரம் ஊருக்கு போறேன்டா சாமி. ஆளை விடுங்கடா. பாருங்க, உங்க அம்மா தப்பிச்சு ஓடிடுச்சு. சரி, எல்லாம் நல்லதுக்கு தான். சின்ன பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல. ஐஸ் பாக்ஸா கொண்டு போய் கொடுத்துட்டு வா பாப்போ. சரிங்கக்கா. எங்க அந்த 1000 கொடுக்காம போயிடுவாளோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, அவ உசுரோட வந்துட்டா. எனக்கு 1000 கிடைச்சிரும்பா. ஆனங்காத்தால என்ன ஒரு வேலை. சரி.